நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லலிதா. இரட்டை இலை சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக வி.கே. சசிகலா மற்றும் ஓ. பன்னீர்செல்வம் அணியினர் உரிய ஆவணங்களுடன் வரும் 22ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலா நியமிக்கப்பட்டதை செல்லாது என அறிவிக்க கோரியும் இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்க வலியுறுத்தியும் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியினர் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து புகார் அளித்திருந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இரட்டை இலை சின்னத்தை தங்கள் அணிக்கே ஒதுக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரை தலைமையில் வி.கே. சசிகலா ஆதரவு அணியினர் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து புகார் அளித்தனர். இது தொடர்பாக சசிகலா மற்றும் ஓ. பன்னீர்செல்வம் அணியினர் விளக்கம் அளிக்க கோரி தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்நிலையில் வரும் 22ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு இரு தரப்பினரும் உரிய ஆவணங்களுடன் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் 22ஆம் தேதி இரவே இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது குறித்த இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளார். அந்நிய செலாவணி மோசடி வழக்கு தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா மற்றும் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மீது கடந்த 1996ஆம் ஆண்டு அமலாக்கப் பிரிவு வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை விசாரித்து வந்த எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் சசிகலா மற்றும் டிடிவி தினகரனை கடந்த 2015ஆம் ஆண்டு மே மாதம் விடுவித்தது. இதை எதிர்த்து அமலாக்கப் பிரிவு செய்த மேல்முறையீட்டை ஏற்று எழும்பூர் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக சசிகலா மற்றும் டிடிவி தினகரனை எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிட்டது. இதனையடுத்து இன்று எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நடுவர் மலர்மதி முன்பு அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நேரில் ஆஜரானார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை வரும் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதி அறிவித்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது ஆர்.கே. நகர் தொகுதியில் போட்டியிட்டு 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என நம்பிக்கை தெரிவித்தார். 23 நாமினேஷன் ஃபைல் பண்றேன். அன்னையிலேருந்து தொடங்குறேன். வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு சார்? ஏற்கனவே நான் சொன்னது போல 50,000 வாக்குகள் வித்தியாசத்திற்கு மேல் நான் வெற்றி பெறுவேன். உள்ளாட்சி தேர்தலை மே மாதம் 14ஆம் தேதிக்குள் நடத்துவது சிரமம் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மாற்றம் இந்தியா அமைப்பின் பாடம் நாராயணன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் கடந்த அக்டோபர் 24ஆம் தேதி முடிவடைந்துள்ளதாகவும் பஞ்சாயத்து ராஜ் சட்ட விதிப்படி தேர்தலை நடத்தி முடிக்க ஏப்ரல் 24ஆம் தேதி கடைசி நாளாகும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி புதுவாடி ஜி. ரமேஷ் மற்றும் நீதிபதி டி.க. ராமன் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வி. குமார் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மே 14ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதே சிரமம் எனவும் இந்நிலையில் ஏப்ரல் 24ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தல் நடத்த இயலாது எனவும் வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட திமுக தரப்பு வழக்கறிஞர் நீலகண்டன் மாநில தேர்தல் ஆணையம் மே 14ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். இதனையடுத்து உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் குறித்து விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய மாநில தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பின்னர் வழக்கு விசாரணையை ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தேர்தல் ஆணையம் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் தேர்தல் முழுவதையும் நடத்தி முடிக்க உத்தரவிட வேண்டும் என்று நாங்கள் இன்று நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை வந்தபொழுது தெரிவித்தோம். தேர்தல் ஆணையத்தின் சார்பில் இது குறித்து ஏப்ரல் 3ஆம் தேதி என்று பதிலளித்து மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். உள்ளாட்சி தேர்தலை தள்ளி வைப்பதற்கான ஒரு சூழ்ச்சியாக இன்றைக்கு எங்களால் நடத்த முடியாது என்று மாநில தேர்தல் ஆணையம் கூறுகின்றார்கள் என்ற சந்தேகம் இருக்கின்றது. நேரடியாகவே இதை குற்றச்சாட்டாக வைக்கின்றோம். அரசியல் சாசனத்தை துச்சமாக மதிப்பதற்கு நமக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது, நீதிமன்றத்திற்கும் கிடையாது, தேர்தல் ஆணையத்திற்கும் கிடையாது. அவர்கள் அரசியல் சாசனத்தை அப்போல்ட் செய்ய வேண்டும். அரசியல் சாசனத்தில் கூறியபடி தேர்தலை ஏப்ரல் 24ஆம் தேதிக்குள் நடத்துவதற்கு மாநில அரசு எல்லா ஒத்துழைப்பும் கொடுத்து நடத்த வேண்டும். ஆர்.கே. நகர் தொகுதி இடைத்தேர்தலில் 256 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில்
1535 தேர்தல் அலுவலர்கள், 307 நுண் பார்வையாளர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுவார்கள் என கூறியுள்ளது. தேர்தலுக்காக 1024 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன என்றும், ஆர்கே நகர் தொகுதியில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 2,62,721 எனவும் தெரிவித்துள்ளது. ஆர்கே நகர் தொகுதிக்கு ஏப்ரல் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடாது என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை தெரிவித்தார். சென்னை டி நகரில் மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் தலைவர்கள் ஜி. ராமகிருஷ்ணன், முத்தரசன், திருமாவளவன் ஆகியோர் ஆர்கே நகர் தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தினர். ஆர்கே நகரில் வேட்பாளரை நிறுத்துவது குறித்து ஆலோசித்து பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. எனினும் இன்றைய ஆலோசனையில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வேட்பாளரை நிறுத்துவது இல்லை என்ற கருத்தை தெரிவித்துவிட்டதாக திருமாவளவன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மேலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டும் என வலியுறுத்தி வருவதாகவும், எனவே மக்கள் நல கூட்டு இயக்கம் சார்பில் இன்னும் எந்த முடிவும் எட்டவில்லை என்றும் தெரிவித்தார். இடைத்தேர்தலில் போட்டியிடுவதா வேண்டாமா என்பதுதான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் போன முறை முனைவர் வசந்தி தேவி அவர்களை வேட்பாளராக நிறுத்தியது பொது தேர்தலில். இந்த முறை நாங்கள் மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் தெரிவித்துவிட்டோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேட்பாளரை நிறுத்துவதில்லை என்ற கருத்தை தெரிவித்துவிட்டோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் நாம் வேட்பாளரை நிறுத்த வேண்டும், போட்டியிட வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அதிலே நாங்கள் இன்னும் ஒரு முடிவை எட்டவில்லை. 20 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் மு. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். நாடாளுமன்றத்திலும் மாநில சட்டமன்றங்களிலும் மகளிருக்கு 33 விழுக்காடு அளிக்க வகை செய்யும் மசோதா பல்வேறு முயற்சிகளுக்கு பின்னர் 20 ஆண்டுகளாகியும் நிறைவேறாததை தனது கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் முன்னேற்றம் மற்றும் சமூக சமத்துவத்தின் மீது அக்கறை கொண்டவரான முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்ற இருமுறை பெருமுயற்சி மேற்கொண்டதையும், சில காரணங்களால் அந்த மசோதாவை நிறைவேற்ற முடியாமல் போனதையும் ஸ்டாலின் நினைவு கூர்ந்துள்ளார். அரசியலில் பெண்களின் முன்னேற்றத்திற்கு இன்றியமையாத இந்த மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை உடனடியாக நிறைவேற்ற பிரதமர் நேரடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழக பட்ஜெட்டில் விவசாயம் தொடர்பான அறிவிப்புகள் குறைவாகவே உள்ளதாக தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீனவர் பிரச்சினையில் சுமூக தீர்வு காண வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் முழு கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். தமிழக அரசு விவசாய பிரச்சினையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை விளக்கும் வகையில் பட்ஜெட் உள்ளதாக தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டார். தமிழகத்தில் நெடுங்காலமாக விவசாயிகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் உற்பத்தி இரட்டிப்பாகிறது, ஆனால் தமிழகத்தில் உயிர் பறிக்கப்படுகிறது. அதனால் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆக மாநில அரசும் நேற்று கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பட்ஜெட்டில் பயிர் பாதுகாப்பிற்கு என்று அவர்கள் ஒதுக்கிய தொகை மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் விவசாயிகளின் பிரச்சனைகள் இவர்கள் சரியாக அணுகுகிறார்களா என்ற சந்தேகம் நமக்கு இருக்கிறது. அதனால் மாநில அரசு விவசாயிகளை இன்னும் அதிக கவனத்தோடு பாதுகாக்க வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது. முறைகேடாக பணம் மாற்றிய வழக்கில் கைதான சேகர் ரெட்டி மற்றும் கூட்டாளிகளுக்கு சென்னை சிபிஐ நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் 32 கோடியை சட்டவிரோதமாக பதுக்கிய வழக்கில் சேகர் ரெட்டி உள்ளிட்ட 5 பேரை சிபிஐ போலீசார் கடந்த டிசம்பர் மாதம் கைது செய்தனர். இந்த வழக்கில் ஏற்கனவே ரத்தினம் ராமச்சந்திரனுக்கு சிபிஐ நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இந்நிலையில் தொழிலதிபர் சேகர் ரெட்டி, பிரேம்குமார், சீனிவாசலு ஆகியோர் ஜாமீன் கேட்டு சிபிஐ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு சிபிஐ நீதிமன்ற நீதிபதி வெங்கடசாமி முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சேகர் ரெட்டி உள்ளிட்ட 3 பேருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட 3 பேரும் தலா 5 லட்சம் ரூபாய் தனிநபர் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் எனவும், மறு உத்தரவு வரும் வரை தினந்தோறும் காலை 10:30 மணிக்கு சிபிஐ அதிகாரி முன்னிலையில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். மேலும் 3 பேரும் தங்களது பாஸ்போர்ட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளின் அடிப்படையில் ஜாமீன் வழங்குவதாக நீதிபதி அறிவித்தார். சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். மீனவர் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அடுத்த வாரம் பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளார்.
இதனிடையே சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர்களின் குறைகளை சரத்குமார் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சரத்குமார், காசிமேடு துறைமுகத்தில் போதுமான கழிப்பறை, மின்சாரம் மற்றும் குடிநீர் வசதிகள் இல்லை என குற்றம் சாட்டினார். தமிழக பட்ஜெட் தெளிவில்லாத பட்ஜெட்டாக இருப்பதாகவும் சரத்குமார் விமர்சித்தார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து 2 நாட்களில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் போக்குவரத்து கழகங்களுக்கு எவ்வித அறிவிப்பும் வெளியாகாத காரணத்தால் போக்குவரத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளது. போக்குவரத்து தொழிலாளர் சங்க கூட்டமைப்பு சார்பாக சென்னை பல்லவன் இல்லத்தில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தொழிலாளர் முன்னேற்ற சங்க பொருளாளர் நடராஜன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் போக்குவரத்து கழகங்கள் பெற்றுள்ள கடன்களை அடைக்கவோ வட்டி செலவினத்தை குறைக்கவோ எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை காலை பேருந்துகள் இயக்கப்படுவதற்கு முன்னதாக அனைத்து பணிமனைகளிலும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் நடராஜன் தெரிவித்தார். மேலும் தங்களுடைய கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்கவில்லை எனில் ஏப்ரல் மாதம் முதல் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் இருக்கிற அனைத்து போக்குவரத்து கழகங்கள், அனைத்து மண்டலங்களின் அனைத்து பணிமனைகளின் முன்பாக காலையில் ஆர்ப்பாட்டம் செய்வது, போதுமான நிதி ஒதுக்க வலியுறுத்தியும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் ஓய்வூதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை செய்வதென்று முடிவெடுத்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து பொதுமக்களை சந்திப்பது, மண்டல வாரியாக நம்முடைய போக்குவரத்து கழக தொழிலாளர் வேலை நிறுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்துவது போன்ற பணிகளை செய்துவிட்டு அடுத்த மாதம் துவக்கத்தில் நாங்கள் வேலை நிறுத்தத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தயார் செய்துவிட்டு வேலை நிறுத்தத்தை அறிவிக்க இருக்கிறோம். ஆர்கே நகர் தொகுதியில் பணப்பட்டுவாடாவை தடுக்க பறக்கும் படைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என திமுக வழக்கறிஞர் அணியினர் தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியை சந்தித்து மனு அளித்தனர். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள ஆர்கே நகர் தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் அதிமுகவினர் முறைகேடாக பணப்பட்டுவாடாவை மேற்கொண்டு வருவதாக தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியிடம் திமுக வடசென்னை வழக்கறிஞர் பிரிவு இணை அமைப்பாளர் ஜெபதாஸ் பாண்டியன் புகார் தெரிவித்தார். மேலும் மாநகராட்சி 40 மற்றும் 42 வார்டுகளில் சட்டவிரோதமாக கூடாரம் அமைத்து பணப்பட்டுவாடா செய்து வருவதாகவும், எனவே பறக்கும் படைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். அமலில் உள்ள நிலையில் அதிமுகவை சேர்ந்த சசிகலா அணியை சார்ந்தவர்கள் 40வது வார்டில் அரசு புறம்போக்கு இடத்தில் கொட்டா போட்டு அதில் பணப்பட்டுவாடா செய்ய முயற்சி செய்து வருகிறார்கள். அதேபோல் 42வது வார்டில் பணப்பட்டுவாடா செய்வதற்காக பொதுமக்களிடம் குடும்ப அட்டை போன்ற அடையாள அட்டைகளை வாங்கி பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்பது சம்பந்தமாக இன்று தேர்தல் தலைமை அதிகாரியை சந்தித்து புகார் கொடுத்துள்ளோம். அதனை தடுக்கும் வகையில் அதிகப்படியான பறக்கும் படை மற்றும் கண்காணிப்புகளை மேம்படுத்த வேண்டும். அதிக எண்ணிக்கையிலான காவல்துறையினரை இடைத்தேர்தலில் பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளோம். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.